சிவா உனக்கு எப்படி கல்யாணம்? அவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாது, வேணா நீ வேணா இஷ்டம் போ. ஏய் எனக்கு ஃபிரோஸ் இருக்கான்டா. ஏய் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தானே தேடினேன். ஏய் நம்ம திலீப்டா. ஹாய்டா திலீப், எப்படி இருக்கேன்? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. ஏய் மழை வருது திலீப், போய் உள்ள வாடா. ஏய் உள்ள போங்கடா. இந்த மழை வர வந்துட்டே இருக்குதுடா. வாடா திலீப். எங்களை நல்லா பார்க்க வருவியா? ஏய் நல்லா பார்க்க வரல மச்சான். ஒரு சந்தோஷமான விஷயம் மச்சான். என்ன மச்சான், கல்யாணமா? ஏய் எப்படா கரெக்டா சொல்ற? அப்படி என்ன சொல்ல போற? கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டேன், ஒர்க்ல ப்ரொமோஷன் கிடைச்சு, அப்படியா சொல்ல போற? எத்தனையோ பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்த, இப்போ ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு, அதுதானே கல்யாணம் பண்ண போற? ஏய் கல்யாணத்துலாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசி இருக்காதீங்கடா. கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றேன்டா. இதோ பாருங்கடா, கல்யாணத்துக்கு வரும்போது நீங்க மட்டும் வாங்க, இவட எல்லாம் கூட்டின்னு வராதீங்க. டேய் அவன் முன்னாடி ஏன்டா இப்படி பேசுற? கம்முனர்ற, யாருக்குமே பொட்டை கூட சுத்தின்னு இருக்கேன். பொட்டையோட ஃப்ரெண்டு எவ்வளவு நம்மள கலாச்சிருந்தாங்கடா. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. நந்தினி நீ கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ண, நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்துடும். ஏய் ஃபிரோஸ் நீ கம்முனேறா. ஏய் திலீப் நீ கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்குலாம் நான் வரமாட்டேன். என்னால உனக்கு எந்த அசிங்கமும் ஆகாது. மச்சான் பாருடா, அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான். அவன் திருநங்கையா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இவன் நம்ம ஃப்ரெண்டுடா. அது ஏன்டா அவனுக்கு புரிய மாட்டேங்குது? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு, அப்ப புரியும். இவன் என் கல்யாணத்துக்கு வரான்னு வச்சுக்கோ, என் சொந்தக்காரனுங்களாம் என்ன பேசணும் தெரியுமா? என்னப்பா மாப்பிள்ளைக்கு 9 கூட எல்லாம் பழக்கம் இருக்கு. நான் என்னமோ நினைச்சு வந்தேன், மாப்பிள்ளை பழக்கம் வழக்கம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேவலமா பேசுவாங்க. இது எனக்கு தேவையா? திலீபி என்ன கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது மட்டும் சொல்லு. என்ன பொட்ட 9 சொல்றதுலாம் ரொம்ப தப்புடா. சொல்லி காமிக்கிறதுன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது யாரா ரத்தத்தை குத்தா? உன் சொந்தக்காரங்களை சொல்லு. அதானே குத்தேன். அப்ப எங்கடா போயிட்டு அந்த பொட்ட? இப்ப நீ உயிரோடு இருந்து நீ கல்யாணம் பண்ணனா அது நானும் ஒரு காரணம். ஏன்னா அதுல உனக்கு புரிய மாட்டேங்குது. ஜென்ரேஷன் மாற காலத்துல ஜென்டரா பாக்குறீங்க. விடு நந்தினி, இவன் தான் அறிவு இல்லாம பேசுறான், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? இல்லடா எங்களுக்கும் ஆசை இருக்காதா? கூட பச்சை பையனுக்கு கல்யாணம், அவன் கல்யாணத்துக்கு வரணும்லாம், அவன் கூட அவன் கல்யாணத்துல போட்டோல நிக்கணும்னு எங்களுக்கும் மனசுல இருக்குடா. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, ரொம்ப வலிக்கும்டா. ஏய் பாருடா, நல்ல விஷயம் சொல்ல வந்தா ஒப்பாரி வைக்கிறான். ஏய் மொத்தம் இங்க கிளம்பு. அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுனுங்கிறான். கல்யாணம் கல்யாணம் வந்துட்டு ஒழுங்கா போயிடு. டேய் 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 ஃபிரோஸ் கம்முனிடுறா. அவன் நல்ல விஷயம் சொல்ல வரும்போது நான் ஒப்பாரி வச்சா அவனுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். நீ இல்லாம அவன் கல்யாணத்துக்கு நாங்க போவோமா நந்தினி? நாங்க உன்னை வேற ஒருத்தனா பாக்கல நந்தினி. நீ எங்க ஃப்ரெண்டு, உனக்கு வலிச்சா எங்களுக்கும் வலிக்கும். டேய் உன் கல்யாணத்துக்கு வர முடியாது, கிளம்பு. உங்க எல்லாரும் மதிச்சு பத்திரிக்கை உட்காந்த பாத்தியா? என்ன செருப்பால் அடிக்கணும். இவனால நீங்க ஊர் ஃபுல்லா அசிங்கப்படுத்தா போறீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ மூட்டு கிளம்பு. உங்களுக்கு போய் பத்திரிக்கை உட்காந்த பாத்தியா? என்ன தண்டா? திலீப் ஏய் திலீப், ஏய் என்ன இப்படி பேசுறீங்க? அவன் கோச்சின்னு போறான் பாரா, பாவுண்டா. நந்தினி ஃப்ரெண்டு என்ன தெரியுமா? இந்த ஜாதி மதம் கருப்பு வெள்ளை இதெல்லாம் பார்க்காம வரதுதான் ஃப்ரெண்டு. அவன் உன்னை யாரோ மாதிரி பாக்குறான். அவன் கல்யாணத்துக்கு போறதை விட எங்களுக்கு